வணக்கம் சார். வணக்கம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல். அங்கே பாஜகவுக்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை மக்கள் வழங்கியிருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சி 2வது நிலையிலும், காங்கிரஸ் அங்கே ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாத ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்த இது இருக்குல்ல, இப்போ காங்கிரஸ் தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வருது. 2013 அப்புறம் இவங்க அண்ணா ஹசாரே மூலியமாக ஒரு இந்த கோ படம் மாதிரி ஒரு புது டீம் அந்த இதில் அஸ்ஸாமில் வந்தார். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில. அஸ்ஸாம் கன பரிஷத் அந்த மாதிரி ஒரு ஊழல் எதிர்ப்பாக ஒரு இளைஞர்களுக்கான ஒரு இது மாதிரி வந்தாங்க. திடீர்னு இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் ஒரு இயக்கம் அந்த டைமில் தான் 2G ஊழல் மற்ற இதெல்லாம் வரும்பொழுது பெரிய லெவலில் வந்தாங்க. அவங்க சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா எளிமையாக இருப்போம், அரசு வாகனத்தையே பயன்படுத்த மாட்டோன்ற அளவுலாம் போனாங்க. ஃபஸ்ட் டைம் கரெக்டாக போனார். டெல்லி மாடல் ஸ்கூல்லாம் வேறு லெவலு. அவங்க பண்ணதெல்லாம் பல மாற்றங்களை கொண்டு வந்தாங்க டெல்லியில். அதெல்லாம் செகண்ட் டைம்லாம் வரும்பொழுது அவரும் அரசியல்வாதியாக மாற ஆரம்பித்தார். தன்னுடைய வீட்டையே 50 கோடி ரூபா செலவில் புதுப்பிச்சாருன்ற அளவுக்குலாம் அவர் மேலே குற்றச்சாட்டு. அதுக்கடுத்து இந்த மதுபான ஊழல், அதில் அவர் தப்பிக்கவே முடியல. ஏன்னா அது நேரடியாக அவங்க சிக்கிறதுக்கான இது. இவர் வீட்டில் இவருடைய அலுவலகத்தில் அந்த கூட்டம் நடந்ததுக்கானதெல்லாம் இவரையும் சேர்த்து கைது பண்ணுறதெல்லாம் வந்தது. அப்போது நீங்கள் ஒரு பெரிய அரசை வீழ்த்தக்கூடிய இடத்துல இருக்கீங்க. உங்களுக்கு டெல்லி மக்கள், அதாவது மத்தியதர மக்கள், காங்கிரஸை ஆதரிக்கின்ற அந்த சிறுபான்மை மக்கள், அந்த அங்கே பழங்குடியின மக்கள் வருது. இப்போ காங்கிரஸ் ஒரு சீட்டு வந்துச்சு பாருங்கள், டப்புன்னு போயிடுச்சு பாருங்கள். அது இந்த மாதிரி இது. அப்புறம் இளைஞர்கள், இந்த மாதிரி பல்வேறு வகையான ஒரு வித்தியாசமான பக்கத்தில் இருக்க ஹரியானா, பஞ்சாப், மற்ற இதிலேருந்து ஒரு அந்த ஆதிக்கம் எல்லாமே சேர்ந்தது தான் அந்த வித்தியாசமான ஒரு ஸ்டேட். அப்போ அந்த இதை நீங்கள் பயன்படுத்துறதுல இவர் வீணாக இழக்கிற வேலையை பண்ணினார். இது எல்லாம் சேர்ந்து தான் தேர்தலில் எதிரொலிச்சு சொல்லலாம். பிஜேபி ஏற்கனவே ஒரு தடவை 23 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி பெரும்பான்மைக்கு கொஞ்சம் கீழே இருந்து அவங்க நான் ஆட்சி அமைக்க மாட்டேன்னு சொல்லி, அப்புறம் இவரும் முடியாதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் தேர்தல் போய் பெரிய அளவில் மறுபடியும் ஆம் ஆத்மி யாருமே எதிர்பாராத அளவுக்கு வந்துச்சு. அப்போ இந்த இதை பயன்படுத்திட்டு இன்னொன்று ஒரு -2 டேர்ம் இருந்துட்டாங்க. அந்த ஒரு இதுவும் இவங்களுக்கு எதிராக வரும். இது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி வீழ்த்தப்பட்டிருக்குது. இதில் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, காங்கிரஸ் தொடர்ந்து ஹேட்ரிக் 3வது தடவையாக துடை தெரியப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு தடவை அடிபடும் பொழுதும் காங்கிரஸ் அவர்களுக்கான அந்த என்ன பண்ண போகிறோம், என்ன பிரச்சனை, கெஜ்ரிவால் எப்படி திடீர்னு நம்முடைய இதெல்லாம் தூக்குறாரு, அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், யங்ஸ்டர்ஸை எப்படி கொண்டு வரணும், யங்ஸ்டர்ஸை கவர்ற மாதிரி என்ன பண்ணணும், எதில் நம்ம தவறணும், இந்த இதெல்லாம் பார்க்கவே இல்லை. திரும்ப திரும்ப அவங்க அதே பாணியிலே போனதுடைய விளைவு இதில் காங்கிரஸ் அடி வாங்குது. இதில் இன்னொன்று, இந்த இந்தியா கூட்டணி உருவாச்சு. இந்தியா கூட்டணி உருவான பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒரு அணியில் வந்தாங்க. ஆனாலும் இவங்களுக்குள்ளே வந்த கிரகம் கடைசி வரைக்கும் பிடிச்சி ஆட்டுது. அதில் பெரிய தப்பு பண்ணது காங்கிரஸ். பஞ்சாப் எலெக்ஷனில் சேம் இதே மாதிரி ஒழுங்காக போயிருந்த அந்த கேப்டன் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அவருக்கு பெரிய அளவுக்கு மரியாதை. பஞ்சாபில் விவசாயிகள் போராட்டம் பாஜகவுக்கு எதிராக அந்த அளவுக்கு போச்சு. அதை அப்படியே அறுவடை பண்ணாமல் அந்த இவரை மாற்றிட்டு இந்த சித்துன்னு ஒரு ஆள், கிரிக்கெட் பிளேயர், சிக்ஸர் சித்து அவர் கரெக்டாக அடிச்சார். க்ளீன் போல்டாக ஆக்கி அமுச்சு விட்டார் காங்கிரஸை. அவர் தலைமையில் போட்டு அதெல்லாம் போய் அது ஒரு மாதிரியாக போய் லாஸ்ட்டில் அங்கே ஆம் ஆத்மி நுழையிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹரியானா எலெக்ஷனில் நீங்கள் எம்பி எலெக்ஷனில் என்ட்ரிக்கு இல்லாத தடவை 5-10 சீட்டும் பிஜேபி தட்டின இடத்துல 46% வாக்கு அவங்க. இவங்க 42 காங்கிரஸ், 4% இது ஆம் ஆத்மி. ரெண்டும் சேர்ந்தவுடனே பாதி பிரிச்சுக்கிட்டாங்க. 5 சீட்டு பிஜேபியும் 5 சீட்டு இவங்க காங்கிரஸும் இவங்களும் இந்தியா கூட்டணி பிரிச்சுக்கிட்டாங்க. அதற்கு அடுத்து எலெக்ஷன் வருது. 2 பேரும் முரண்டு பிடிக்கிறாங்க. இவங்கள பெரிய அண்ணன் மனோபாவத்தில் ஆம் ஆத்மியை காங்கிரஸ் நடத்துது. இந்தியா கூட்டணி தானே, ஒழுங்காக பேசி பண்ணலாம்ல, அப்போ பண்ணல. அந்த 4% தான் நம்ம வெட்டியை தீர்மானிச்சுன்னு மறந்துட்டாங்க. சட்டசபையில் அதை கூட வைக்கலாம். அப்போ இவங்க கூட்டணி பிரிஞ்சு நின்னோன்னா சேம் இதுலேயே 0.84%, 1% கூட கிடையாது, அதில் ஆட்சி இழக்கிறாங்கன்னா அவங்க தான் ஆட்சியை பிடிக்க முடியல. பிஜேபி பெரிய அளவில் வருது. ஒன்றால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன். சரி, இந்த அனுபவத்தை வச்சு டெல்லியிலையாவது எதாவது பண்ணுனா அதையும் பண்ணலை. நீங்கள் கெஜ்ரிவால் கைதான பொழுது அவருக்கு ஆதரவாக பெரிய அளவில் போராட்டம் நடத்தினது, முன்னின்று தலைமையேற்று நடத்தினது ராகுல் காந்தி. ஆனால்
டெல்லி எலெக்ஷன் வரும் பொழுது 2 பேரும் தனித்தனியாக நிற்கிறாங்க. ராகுல் காந்தி இவங்களை எப்படி விமர்சிக்கிறாரோ அதே மாதிரி ஆம் ஆத்மியை விமர்சிக்கிறார். அப்போ வாக்காளர்கள் குழம்புவாங்களா மாட்டாங்களா? அப்போ 3ஆக ஸ்ப்ளிட் ஆகி நிற்கிறீங்கன்னா அது பிஜேபிக்கு சான்ஸுன்னு தெரிஞ்சே நிற்கிறாங்க. அதோடைய விளைவு இன்னைக்கு நீ மறுபடியும் ஒன்றுமே இல்லை, 0. பொதுவாக இந்த மாதிரி ரிசல்ட் வரும்போது எந்த கட்சியால் அந்த வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுதோ அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிப்பாங்க. இதே ஆம் ஆத்மி கட்சி மேலே கடந்த காலங்களில் வந்து சொன்னாங்க, பிஜேபி காங்கிரஸ்னு போட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ஆம் ஆத்மி தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தி மறைமுகமாக பாஜகவுக்கு உதவி பண்ணுதுன்னு காங்கிரஸ் சொல்லிச்சு. இப்போ இங்கே பார்த்தா அப்போ பிஜேபியோட பி டீமாக காங்கிரஸே மாறிச்சா டெல்லியில்? நீங்கள் ஆம் ஆத்மி வந்து பல இடங்களில் அந்த வேலையை பண்ணியிருக்கு. ஆம் ஆத்மி உருவானது அவங்க ஃபேபியன் சோஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. பெரிய சீர்திருத்தம் பேசிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பழைய கட்சிக்கு எதிராக சீர்திருத்தம் பேசினா அதோட மோசமாக நடப்பாங்க. நீங்கள் கெஜ்ரிவால் வாழ்க்கையே அதுக்கு உதாரணம். நான் எளிமையாக இருப்பேன், அதான் இன்றைக்கி அவர் எளிமையாக தான் இருக்கார். ஆனால் அந்த வீடு மற்ற விஷயங்கள் ஊழல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊழலுக்கு எதிராக வந்துட்டு நீங்கள் அந்த இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நம்ம சொல்ல வர்றது வந்து கூட்டணியே வராதப்போ அந்த ஆம் ஆத்மி அந்த வேலையை பண்ணுச்சுன்னா அது ஓகே, பண்ணாங்கன்ற விமர்சனம். ஆனால் இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஹரியானா தேர்தலில் வெற்றிகரமாக 5 எம்பி ஜெயித்த பிறகு அந்த வெற்றியை நீங்கள் சேர்ந்து இருந்தால் ருசிக்கலாம் அப்படின்ற நிலைமையில் நீங்கள் மறுபடியும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இந்த வேலையை பண்ணுது. அப்போ டெல்லியிலையும் அதே வேலையை பண்ணுறாங்க. நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லாரும் ஆம் ஆத்மி ஆதரிக்கிறாங்க, காங்கிரஸ் மட்டும் தனியாக வந்து என்ன உனக்கு பிரச்சனை வருது? சேர்ந்து இருந்திருந்தால் இன்றைக்கி ஒரு 5 எம்எல்ஏ 6 எம்எல்ஏ வருவாங்கல்ல. உங்கள் பலம் உங்களுக்கு தெரியும். அப்படியே 50%, 35%, 12, 8, 9ன்னு போய் நிற்கிறீங்க. அப்போ இந்த பர்சன்டேஜும் கெஜ்ரிவால் இதையும் சேர்ந்திங்கன்னா இன்றைக்கி என்னதான் 49, 48, 47 சீட்டு இருந்தாலும் அது பாஜக வந்திருக்காதுல்ல, பெரும்பான்மை கிடைக்காம கூட போயிருக்கும். இல்லை 35, 36 சீட்டு தானே. இப்போ அவர் நெருக்கி 23, 24 வந்துட்டார். இப்போ 2 பேரும் சேர்ந்து இந்த அந்த பர்சன்டேஜில் ஒன்று கொஞ்சம் கூடலாம்ல. அப்போ இந்த மாதிரி கெடுக்கிற வேலையை இவர்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் எதை பற்றியும் கவலைப்படாமல் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் நம்ம டெல்லி எலெக்ஷனில் பார்க்கணும். எல்லாத்துக்கும் மேலே நான் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு சொல்ல வேண்டியது, நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனும் சட்டமன்ற எலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா டெல்லியில் வேறு வேறு இருக்கும். போன தடவை பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து நின்று ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. ஆம் ஆத்மியும் இவங்களும் 24 காங்கிரஸும் ஆம் ஆத்மியும். ஆமாம் 42, 43% வர்றாங்க, இவங்க 54%. ஆனாலும் நீங்கள் இந்த இதில் சேர்ந்து இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் மாறி இருக்கும், அதுக்கான இதாக நடந்திருக்கும். இது ஒன்றுனா இது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை இருக்குது பார்த்தீங்கன்னா, பாஜக வந்து இவங்களுதும் அது வந்து வேறு லெவலு. அதை இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் குறிப்பாக தாவேகா மற்றவர்கள் பயன்படுத்தினாங்கன்னா வேறு லெவல் போகலான்னு நினைக்கிறேன். என்னென்னா பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கை பாருங்கள், ஏற்கனவே இருக்கிற ஒரு ஸ்கீம் இது எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகும்ன்றாங்க. புவர் ஃபேமிலிக்கு அந்த உரிமை தொகை மாதிரி வறுமை நிலையில் இருக்க பெண்களுக்கு 2500 ரூபா காங்கிரஸும் இதை சொல்லிச்சு. ஆனால் ஆட்சிக்கு இது நீ எங்கே வரவே மாட்டேன், நீ இதை சொல்லி நான் இதுன்ற மாதிரி மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு 21000 ரூபா 6 மாதத்துக்கு, 21000 ரூபா. இது 6 வகையான இது நியூட்ரிஷன் அடங்கிய கிட்டு கர்ப்பிணிகளுக்கு. எல்பிஜி சிலிண்டரு 500 ரூபா மானியம். தீபாவளி ஹோலி 2க்கும் ஒரு சிலிண்டர் இலவசம். ஹெல்த் இன்சூரன்ஸு ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் இருக்குல்ல, நீங்கள் நான் வந்து நேரடியாக ஒரு இதில் பார்த்தேன். ஆயுஷ்மான் பாரத்து நீங்கள் இங்கே முதல்வர் காப்பீடு திட்டம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத்து வந்து சத்தம் இல்லாமல் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. நீங்கள் சில இது பண்ணிங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். அதனால் அந்த மாதிரி ஆயுஷ்மான் பாரத்து ப்ளஸ்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட்டு வந்தால் அவங்க ஒரு 5 லட்சம் 10 லட்ச ரூபாய்க்கு கவர் பண்ணுறாங்க. இதில் 70 வயசுக்கு மேலே அனைவருக்கும் இது வந்து கொண்டு வரேன் அப்படின்னு. அதே மாதிரி 60லேருந்து 70 வயசு உள்ளவங்களுக்கு 2500 ரூபா இருந்தது, 2500 ரூபாவை அந்த உதவித்தொகை உயர்த்துறாங்க. 70 வயசுக்கு மேலே விதவைகள் கைவிடப்பட்டோர் இவங்களுக்கு 2500 ரூபாவில் இருந்ததை 3000 ரூபா ஆக்குறாங்க. ஹெல்த்து, டிராஃபிக்கு, எலக்ட்ரிசிட்டி, ஸ்கூலு இது எல்லாத்தையுமே எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குவோம். அப்படி வந்தால் அந்த ஸ்டேட்டு இந்த ஸ்டேட் நாங்கள் காரணம் காமிக்க மாட்டோம். அங்கே பார்
ஆனால் நீங்கள் மேலே சொன்ன பல விஷயங்கள் தமிழ்நாடு மாடலாக தானே இருக்குது. திராவிட மாடல்னு சொல்லலாம், இல்லை தமிழ்நாடு மாடல்னு சொல்லலாம். இல்லையா, இங்கே விதவை முதியோர் பென்ஷன்லாம் இருக்கிறதையும் ரத்து பண்ணிட்டு இல்லாத பிரச்சனைலாம் வந்தது. விதவை பென்ஷனில் 1000 பிரச்சனை இருக்குது. மகளிர் உரிமை தொகை அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் அந்த 70 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கான அந்த இது புவர் ஃபேமிலி 70 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கான அந்த 10 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் புதுசு. எல்பிஜி சிலிண்டருக்கு இன்னை வரைக்கும் எங்கே கொடுத்தாங்க? கொடுக்கலையா? இவங்க 500 அறிவிச்சாங்க, இவங்களும் அறிவிச்சிருக்காங்க. டெல்லியில் இதெல்லாம் பண்ணால் வேலை இதாகிடும். அதே மாதிரி கர்ப்பிணிகளுக்கு 21,000 ரூபாங்க. 16 வகையான பொருள் வச்சு ஜெயலலிதா பீரியடில் கொடுத்த கிட்டு கூட இப்போ இல்லையே. அப்போ இங்கே கர்ப்பிணிகளுக்கு 21,000 ரூபா உதவித்தொகை ப்ளஸ் 6 நியூட்ரிஷன் கிட்டுனா என்ன வேறு லெவலில் அது. அப்புறம் இங்கே 1000 ரூபா தானே உரிமை தொகை, அங்கே 2500 அப்போ அந்த இது. அப்புறம் அட்டல் கேன்டீன் சொல்லிட்டு 5 ரூபாய்க்கு மீல். ஏற்கனவே ராபின் சர்மா சொன்னது தான் அது. இதில் சந்திரபாபு நாயுடுக்கெலாம் பண்ணது சக்ஸஸ். என் அம்மா உணவு இங்கே சக்ஸஸாக இருக்குது. நீங்கள் அதையே 2000 ரூபா 3 ரூபாய்க்கு 3 ரூபாலாம் இப்போ கிடையாதுல்ல, இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதே ரேட்டு தான், ரேட்லாம் மாற்றலை. யூபிஐயில் தான் இருக்குது. 3 ரூபா அதில் சொல்கிறேன். அதனால் 3 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்குலாம் மீல்ஸ் போட்டிங்கன்னா அவங்க கோயில் கட்டி கும்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் இருக்கிற அம்மா உணவகத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் இது இங்கே என்ன தெரியுமா, சாலை வசதி பண்ணி தருவோம் சென்னையிலன்னு சொன்னால் 16க்கு 16 திமுக ஜெயிச்சிடும். யார் சொல்கிறாங்களோ ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் ஹெல்த்து, டிராஃபிக், எலக்ட்ரிசிட்டி, ஸ்கூலு இதெல்லாம் பக்காவாக பண்ணுவோம். எதுவும் காரணம்லாம் அடுத்த ஸ்டேட்டை காமிக்க மாட்டோன்றாங்க. இங்கே என்ன கரண்ட் பில் ஏற்றுனா இங்கே நாங்கள் குத்துனது குத்து நெஞ்சில் இதயத்தை போய் தொடலை, பாதியில் நிற்கிது. பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்க குத்துனது இதயத்தையே தொலைச்சிச்சு தெரியுமா அப்படின்ற அளவுக்கு தான். அதனால் அது. அப்புறம் வறுமை நிலை கீழே இருக்கிற மாணவர்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் அப் டு பிஜி வரைக்கும் நம்மளையும் தாண்டுறாங்க அது. அப்புறம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குல்ல, அதில் பண்ணுற மாணவர்களுக்கு, போட்டித் தேர்வில் கலந்துக்கிற மாணவர்களுக்கு 15,000 ரூபா உதவித்தொகை. ஒரு தடவை 2 எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகிற வர செலவை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். 2 எக்ஸாமுக்கு அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. எலக்ட்ரிசிட்டி 200 யூனிட் ஃப்ரீ. இங்கே உள்ள 100 பிடிங்கிட்டாங்க. வேறு மாதிரி அதை அப்படி இப்படின்னு கணக்கு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் 10வது முடித்த பட்டியலின மாணவர்களுக்கு அந்த ஐஐடி இந்த மாதிரி இதெல்லாம் போகிறவங்களுக்கு 1000 ரூபா மாதம். முறைசாரா தொழிலாளர்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸு அது. அப்புறம் ஆக்சிடெண்ட் இது லைஃப் இன்சூரன்ஸ் 10 லட்ச ரூபா. ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் 5 லட்ச ரூபா. அப்புறம் அவங்க பசங்க படிக்கிற இதுக்கு எஜுகேஷனுக்கு ஸ்காலர்ஷிப்பு, ஆட்டோ டாக்ஸி டிரைவர்கள் வண்டி வாங்குறதுக்கு மானியம். இதெல்லாம் பொதுவானதுன்னு வச்சுங்க. இது ஒரு நல்ல இதெல்லாம் விஜய்லாம் ஃபாலோ பண்ணாருன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். 2 பேருமே அப்போ ஓரளவுக்கு மக்கள் நல திட்டங்களை மையப்படுத்தி தான் போயிருக்காங்க. அப்படி வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு 6 மாதம் மெட்டர்னிட்டி லீவு வித்து பெய்டு. இது யாருமே கொண்டு வரல. முறைசாரா தொழிலில் வருவாங்க. வீட்டு வேலைனா அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி குளத்து வேலை, கட்டட வேலை செய்கிறவங்களுக்குன்னு கொண்டு வந்தால் வேறு லெவல் இது. மெட்டர்னிட்டி லீவுன்றது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. கார்பரேட்டில் இருக்குது, கவர்மெண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அது வாழ்க்கையில் ஓரளவுக்கு அந்த வறுமையில் கொஞ்சம் கை கொடுக்கும். அப்புறம் பிஎம் கிஷான் அந்த நிதி இருக்குல்ல, விவசாயிகளுக்கான 6000லேருந்து 9000 அங்கே மட்டும். ஆம் ஆத்மி சொன்னது 2100 ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு, வயசானவர்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு. இந்து சீக்ஸ் சாமியார்களுக்கு மாதம் 18,000 ரூபா ஸ்டைஃபனு. இது பிஜேபியில் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கவர்மெண்ட்டு இப்போ வர்றவங்க ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ பஸ் பாஸு ப்ளஸ் மெட்ரோவில் 50%. இங்கே யாரும் கொண்டு வரல. இங்கே அதை யாராவது தேர்தல் அறிக்கையில் சேர்த்தாங்கன்னா அது ஒரு பெரிய ரீச்சாக இருக்கும். அது மாதிரி உமன் யூத்துக்கெலாம் கேரண்டி, ஜாப் கேரண்டி, ஃப்ரீ ஹெல்த் கேர், சீனியர் சிட்டிசனுக்கு ஃப்ரீ ஹெல்த் கேர் அதெல்லாம் இது. அதே மாதிரி வாட்ரு பில்லு இதெல்லாம் மற்ற இதெல்லாம் ஏற்றுனதை இறக்குவோம். இதே எப்பா யாராவது தேர்தல் அறிக்கை அறிவிச்சு அதை கடைப்பிடிச்சாங்கன்னா கரண்ட் பில்லு ஏற்றுனதை இறக்குவோம். மாதம் ஒரு முறை கரண்ட் பில்லாம் சொன்னால் குத்துன்னு குத்திடுவாங்க ஜனங்க. இதெல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்க மற்றவங்க இதை கவனிச்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்க எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. வந்தவொன்னே யார் சொன்னது 99% நிறைவேற்றிட்டோம் சார், அப்போ இதெல்லாம் அதுதான் அந்த 1% இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்புறம் திடீர்னு பல்ட்டி அடிச்சு 69% நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த யமுனை நதியை கிளியர் பண்ணுவோன்னு.
அப்போ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எதிர்பார்க்கப்பட்ட எக்ஸிட் போலெல்லாம் கிட்டத்தட்ட பிஜேபி தான் ஜெயிக்கும்ன்றத கொண்டு வந்துட்டாங்க. அது எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி தான். ஏன்னா களம் பிரிந்து கிடக்கிறது. மும்முனை போட்டி. தெரிந்தே குழியில் விழுந்தார்கள்னு சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்தா ஓரளவுக்கு கணிசமான தொகுதியில் கைப்பற்றிடலாம், பாஜகவுக்கு நெருக்கடி கொடுத்துடலாம். இப்போ பக்காவாக அவங்க ஸ்டேட் ஆகிடுச்சு. அதனால் அந்த இது ப்ளஸ் தேர்தல் வாக்குறுதிகள் பாஜக ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணத்தில் அது ஒரு காரணமாக இருக்கும். 3வது விஷயம், இவர்கள் சொல்லிட்டு வந்ததை செய்யலை. அதாவது ஊழலுக்கு எதிரானவர்கள், எளிமையானவர்கள், இதெல்லாம் வந்து கடைப்பிடிக்காது. இந்த இடி கேஸில் அரெஸ்ட் ஆனதெல்லாம் எதிரொலிச்சிருக்குதுன்றதை மறுக்க முடியாது. ஏன்னா அவருடைய கிளியர் இமேஜை காலி பண்ணாங்க. நீ எப்படி காலி பண்ணி வந்த? நீங்கள் 2013 காலகட்டத்தில் வரும்போது அண்ணா ஹசாரே வச்சுக்கிட்டு காங்கிரஸை குற்றம் சாட்டி தானே வந்த 2G மாற்றது. அதே பாலிசியை எடுத்து அழகாக அடித்து தூக்கி உள்ளே வச்சு இப்போ கோர்ட்டு ஜாமீனில் தானே இருக்கார். அதனால் அதே இதை வச்சு அடித்து முடிச்சு விட்டாங்க. அப்போ டெல்லியில் வந்து பாஜக தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது, இது தாவேகாவுக்கு பொருந்தும். பாஜக எப்போவுமே மாற்றுக் கட்சியிலேருந்து வர்றவங்களை சுவீகரித்து அவர்களை பதவி கொடுத்து அழகு பார்த்து, இதுதான் முக்கிய காரணம். பல இடங்களில் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அது ஒரு முக்கிய காரணம். அதனால் ஒன்றும் பாஜக அழிஞ்சு போல எதுவும் ஆகலை. அங்கே வந்து ஒரு தலைவரை நம்பியும் கட்சி இல்லை. ஆனாலும் அந்த அமைப்பு செட்டப் கரெக்டாக இருக்குது. எல்லா ஸ்டேட்லேயும் பாருங்கள் அந்த இருக்குது. இப்போ நயினார் நாகேந்திரன் இங்கே இருக்கார், அவர் இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கார். என்ன பாஜக கெட்டால் போச்சு. அதனால் அதே மாதிரி மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறது. செகண்ட் லெவல் லீடர்ஸை தேடுறது. அது எந்த கட்சியிலேருந்து வரீங்கனாலும் வாங்க, செகண்ட் லெவல் லீடராக இங்கே செட்டில் ஆகுங்க அப்படின்றது. இப்போ அந்த அவர் அஜய் மக்கானா யார், அவர் காங்கிரஸில் இருக்கார். அவரே இப்போ கூப்பிட்டாங்கன்னா போனார்னா அவர் அடுத்து நீ முதல்வர் வேட்பாளர் நீங்கள் இருங்கன்றுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இது பாஜகட்ட இருக்குது. அந்த தன்மை வந்து இந்தியா முழுவதுமே இன்றைக்கி பல இடங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கிறது பாஜக. அதே வேலையை திமுக பண்ணிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, திமுகவில் இருக்கிற பெரும்பாலான அமைச்சர்கள் யார்? அதிமுக வந்தவங்க நிறைய பேர். அதனால் முன்னாள் அதிமுக அமைச்சர்களால் வழிநடத்தப்படும் திமுக அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் அந்த ஏற்றுக்கிற விஷயங்கள் தான் உங்களை கட்சியை பிராடாக்கும். நீங்கள் அதை நான் பண்ண மாட்டேன், நாங்கள் ஒரு பாலிசி வச்சுருக்கோம்னா அது நடைமுறை சாத்தியமில்லை அப்படின்றதுக்காக இந்த இதை சொல்ல வரேன். அப்போ டெல்லி அரசியலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, ஊழலுக்கு எதிரானவன், எளிமையானவர், இப்படிலாம் காமிச்சு நீங்கள் ஊழலில் மாற்றுறது, எளிமைக்கு விரோதமாக ஆடம்பரமாக நடந்தீங்கன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2வது, நீங்கள் என்னதான் ஓரளவு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்தாலும் பல விஷயங்களில் மக்களை பாதிக்கிற விஷயங்கள் பண்ணிங்கன்னா மாற்று மக்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க. 4வது, தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்கள் மக்களை கவரும் விதமாக இருந்தால் அது மக்களை போய் ரீச் ஆகுது. 5வது, சரியான கூட்டணி அமைக்கவில்லைனால் முட்டு சந்து தான் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் டெல்லி ஒரு உதாரணம். அடுத்து தமிழக தேர்தலில் அடுத்த ஆண்டு இருக்குது. இதை எல்லாத்துலேயும் கவனத்தில் வச்சுக்கிட்டு தேர்தல் அறிக்கை, கூட்டணி, மாற்றுக் கட்சியிலிருந்து அவர்களை சுவீகரிப்பது, இது எல்லாத்தையும் எல்லாரும் கவர் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே யார் கரெக்டாக பண்ணலன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் அந்த தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றாத பிரச்சனைகள் பல உண்டு. முக்கியமாக கேஸ் மானியம், அப்புறம் அந்த முதியோர் உதவித்தொகை, மற்ற விஷயங்கள்லாம். இது இல்லாமல் மெட்ரோவில் மாணவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள். அதனால் இது எல்லாத்தையும் யார் பண்ணுறாங்க, யார் வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் டெல்லி அரசியல் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. மற்றபடி டெல்லியில் உள்ள என்ன பிரச்சனைலாம் பலரும் பல இதில் பேசியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. நம்ம இதில் சொல்ல வேண்டிய க்ரக்ஸ் வந்து இல்லை.